பிரான்சில் மத்திய கிழக்கு நாடுகளின் போர் சூழலால் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க அரசு உணவக வவுச்சர்களில் முக்கிய மாற்றங்களை அறிவித்துள்ளது. சுமார் 55 லட்சம் ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் இந்த புதிய சலுகைகளை வர்த்தக அமைச்சர் சனிக்கிழமை அறிவித்தார். புதிய திட்டத்திற்கு அமைய அனைத்து ஊழியர்களும் வாரத்தின் அனைத்து நாட்களிலும் ஞாயிற்றுக்கிழமை உட்பட இந்த வவுச்சர்களை பயன்படுத்த அனுமதிக்கப்படுவார்கள். ஊழியர்கள் தங்களது உணவு தேவைகளை வாங்குவதில் அதிக நெகிழ்வுத்தன்மையை பெற வேண்டும் என்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். சூப்பர் மார்க்கெட்டுகளில் இந்த வவுச்சர்களை பயன்படுத்தும் தற்போதைய முறையை அரசு நிரந்தரமாக்க முடிவு செய்துள்ளது. மேலும் இந்த முறையை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கவும், இதன் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட அறக்கட்டளைகளுக்கு நேரடியாக நன்கொடை வழங்கவும் வழிவகை செய்யப்படும். இந்த மாற்றங்களுக்கான சட்டவரைவு தயாராக உள்ளதாகவும், இது கோடை காலத்திற்கு முன்பாக நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு இந்த ஆண்டின் இறுதிக்குள் நடைமுறைக்கு வரும் என்றும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார். முறையற்ற தரகு போன்ற நடைமுறைகள் இனி தடை செய்யப்படும். இந்த முடிவுக்கு உணவக உரிமையாளர்கள் கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர். வாடிக்கையாளர்கள் உணவகங்களுக்கு வருவதை விட்டுவிட்டு சூப்பர் மார்க்கெட்டுகளில் அதிகம் செலவிடுவது தங்களது வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என்று அவர்கள் அஞ்சுகின்றனர். இதற்கு முன்னர் 2022ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட இதேபோன்ற முயற்சி பலத்த எதிர்ப்பை சந்தித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.